ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெள்ளிக்கிழமை தேர்தல் 2024 19 ஏப்ரல். அதனால் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும். எப்பவுமே நாங்கள் பிரியாணி போடுறோம். பிரியாணி போட்டு நாங்களே சாப்பிட போகிறோம். தக்காளி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. தயிர் எல்லாம் ஊற்றியாச்சு. நல்லா வதக்கிக்குங்க. லைட்டு கம்மியாக இருக்கும். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடணுமா? 3 ஸ்பூன் போடுறாங்க. நானும் காலையில் 7 மணிக்கே ஓட்டு போட்டு வந்துட்டேன். என் கடமை என் உரிமைன்ட்டு. வீட்டில் இப்போ எல்லோரும் பிரியாணி சாப்பிட்டு ஒரு 5 மணிக்காக போயிட்டு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா வெயிலாக இருக்குல்ல, அதனால் போக முடியல. பிரியாணி சாப்பிட்டு நல்லா தெம்பாக போயிட்டு ஓட்டு போட போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பிரியாணி எப்படி செய்கிறதுன்ட்டு. அடி பிடிக்காமல் இருக்கணும், நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது எத்தனை மணி வரைக்கும் மூடி வைக்கணும்? 10 நிமிஷம் வரைக்கும், 1 ஹவர் மூடி வைக்கணும். இந்த பாருங்க, இது 65 பிரியாணி தான் ஆகும். இது மட்டனு. நல்லா வதங்கணும். மல்லி, புதினா, கொத்தமல்லி, லெமன் புளிஞ்சு ஊற்றியாச்சு. இப்போ மட்டன் போட போகிறோம். பார்த்துங்க. சிக்ஸ்டி அங்கே தனியாக ஊறுது. மட்டன் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தம்மில் போட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் அது நல்லா வெந்து வந்தோன்னா தண்ணி ஊற்றி அரிசி போட்டு எடுத்துருங்க. லெமன் புளியறாங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணுங்கள். வாசம் எப்பவுமே கும்முன்னு தூக்குது. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லலாம். நம்ம வந்து எடுத்துடலாம். வா மாஷா அல்லா, பாருங்கள் வீடியோ சூப்பராக வந்திருக்கு. சாரி, பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. எத்தனை கிலோ அரிசி? 3 கிலோ அரிசிக்கு 14 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அருமை அருமை, மிக்க அருமை. மாஷா அல்லா மாஷா அல்லா, மஹ்ரூப் மஹ்ரூப். ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கணும் சட்டியில். சட்டி நல்லா காஞ்சி அவ்வளோ எண்ணெய் ஊற்று. சிக்கன் 65 மசாலா போட்டு, வீட்டு மசாலா போட்டு நல்லா கரட்டி வீட்டி வச்சுருக்கோம். காய்கறி அதெல்லாம் போட்டு நல்லா அருமையாக வந்திருக்கு. வாங்க இப்போ எடுத்து பொறிக்கிறது பார்க்கலாம். அருமை அருமை. 65 பொறிச்சு முடிச்சோன்னே சாப்பாடுக்கு பண்ணி வச்சிட வேண்டியதான். இந்த பிரியாணி ஸ்பெஷல் வந்து திருநெல்வேலியிலேருந்து எங்கள் அக்கா நூரியா வந்திருக்கா. அவளுடைய கைப்பக்கம் தான். தூத்துக்குடி ஏரல் பிரியாணி அண்ட் ஏரல் சிக்கன் 65. அருமை அருமை. என்னடா நான் என்ன தெரியுங்க, இங்கே என்ன போட்டு போவாங்க சாப்பாடை? அதெல்லாம் ஜி என்ன பண்ணுறாரு? கை சுத்த போகுது. ஆமாம் அருமை அருமை. எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய பீஸ் பாருங்க. பிரியாணி எப்படி இருக்கு?
நல்லா இருக்கா? இங்கே பார்த்து சொல்லு. பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? ஒரு வாங்கிட்டு போ.